கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஒரு சத்தியத்தை பார்க்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு மிக முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்தான் ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாய் ஜீவிக்கிறோம் என்றால் நிச்சயமாய் நமக்கு இந்த ராஜ்யத்தினுடைய சத்தியம் அல்லது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், ராஜ்யத்துடைய உபதேசம், ராஜ்யத்துடைய சத்தியத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோவான் ஸ்தானகனாகிய அவன் முதலாய் உபதேசம் அல்லது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அவன் பிரசங்கித்த முதல் வார்த்தை பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவ கூட அவர் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவரும் அதே வார்த்தையைத்தான் பிரசங்கித்தார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நமக்கு மிக முக்கியமாய் ராஜ்யத்தை குறித்து சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே மிக முக்கியமாய் நமக்கு தேவையான, மிக முக்கியமாய் கிறிஸ்துவர்களுக்கு தேவையான 3 ராஜ்யத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டும். முதலாவது ராஜ்யம் குமாரனுடைய ராஜ்யம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவது 1000 வருஷ அரசாட்சி, அந்த ராஜ்யத்தை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது நித்திய ராஜ்யம், இது பிதாவின் ராஜ்யம் என்று கூட சொல்லப்படுகிறது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமாக நாம் இந்த குமாரனுடைய ராஜ்யம் அல்லது ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்க வேண்டும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 ராஜ்யத்தை குறித்து நாம் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் ஆவிக்குரிய ராஜ்யம் என்றால் என்ன? இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நாம் எப்படி பிரவேசிக்க வேண்டும்? இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும்? யார் இந்த ராஜ்யத்தின் ராஜாவாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களையே நிதானித்து அறிந்து பாருங்கள். நாம் இருக்கிற இந்த காலத்திலே நம்முடைய ஆத்துமா இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே உண்மையா இருக்கிறதா? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியர் 1 அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனத்துல வாசிக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தணுமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். குமாரனுடைய அந்த ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோமா? தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே நாம் உட்பட்டவர்களாய் இருக்கிறோமா? தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, ராஜ்யம் என்றால் என்ன? ராஜ்யம் என்றால் நிச்சயமாய் அந்த ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா இருக்கணுங்க. ராஜா இல்லாத ஒரு ராஜ்யம் ஏற்படுத்தவே முடியாது. முதலாவது, ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கணும். அந்த ராஜா ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாய் அந்த ராஜாவுக்கு அநேக ஜனங்கள் இருக்கணும். இரண்டாவது. மூன்றாவது, அந்த ராஜாவோடு கூட சேர்ந்து பணியாற்றுவதற்கு அல்லது உத்தியோகஸ்தர்கள் இல்லது பணிவிடைக்காரர்கள், ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறதற்கு, ராஜாவோடு கூட வேலை செய்வதற்கு, ஒரு மந்திரி மாதிரிகளைப் போல, ஒரு சேனாதிபதிகளைப் போல ஜீவிப்பதற்கு, அவரோடு கூட இருக்கிறதற்கு சில ஜனங்களும் தேவைப்படுகிறது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவது. நான்காவது, இந்த ராஜ்யம் என்பதற்கு மிக முக்கியமாய் சட்ட திட்டங்கள் இந்த ராஜாவுக்கென்றே இருக்கணுங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த ராஜாவுக்கு தேவனுடைய அவருடைய சட்ட திட்டங்கள் இருக்கிறதா? அதுதான் முக்கியம். ஆவிக்குரிய ராஜ்யமாய் இருக்கிற இந்த ராஜ்யத்திலே நாம் ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்க. நாம் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? நாம் நித்திய ராஜ்யத்துக்கு அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாய் நாம் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே உண்மையா இருக்கணும். இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்திலே உண்மையா இருந்தால் மாத்திரம்தான் அடுத்தது நாம் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொண்டு 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே பங்கு பெறுவர்களாய் இருக்க முடியும். 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே நாம் பங்கு பெறுவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுங்க.
தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜீவியம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்களா? ஏன் நாம் எல்லாவற்றையும் யோசிக்கிறோம். மாம்சத்துக்குரியது யோசிக்கிறோம், எதையோ யோசிக்கிறோம். என் வாழ்க்கை இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து எல்லாமே யோசிக்கிற உண்மைதான். ஆனா நீங்க எல்லாருமே இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீர்களா? அல்லது இந்த ஆவிக்குரிய ராஜாவா இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு உட்பட்டவர்களா இருக்கிறீர்களா? ஆவிக்குரிய ராஜ்யத்திற்கு ராஜாவா இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவருங்க. இந்த ராஜாவோடு கூட ஊழியம் செய்கிற பரிசுத்தமுள்ள ஊழியக்காரர்களும் உண்டுங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ஊழியம் மாபெரிதுங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த ராஜாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்றால், இந்த ராஜாவுடைய சட்ட திட்டங்கள் எல்லாமே பரலோகத்துக்கு ஏற்றபடியே இருக்குங்க. அதே போல இந்த ராஜாவும் அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவராய் இருப்பார். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இந்த உலகத்துல நாம் பார்க்கிற எல்லா ராஜாக்களும் அநேக சட்டங்களை திட்டங்களை கொண்டு வராங்க. ஆனா அந்த சட்ட திட்டங்களுக்குள்ள அவர்கள் இருக்கிறது இல்லைங்க. அவர்கள் எல்லாருக்கும் சட்டம் போடுவாங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய லா போடுவாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் அந்த இதுக்குள்ள இருக்கவே மாட்டாங்க, அந்த சட்டத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ராஜா இருக்கிறார் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர். அவரும் இருப்பாரு, அதே போல மற்றவங்களுக்கு இருக்க வழி நடத்துவாரு. அதுதான் இந்த ராஜாவுடைய ஸ்பெஷல். தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜாவை குறித்து நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராஜா இல்லாமல் நம்மளால ஜீவிக்கவே முடியாதுங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களா இருக்கணுங்க. யாக்கோபு 2:5 வாசிக்கிறோம், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தினால் ஐஸ்வர்யங்களாகவும் தம்மிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று வாசிக்கிறேங்க. தெய்வத்துக்கு மகிமை. என் நாமம் அவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறேங்க. ஆனா நாம எல்லாருமே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யத்துக்குள்ள உட்பட்டவர்களா இருக்கிறோமா? இவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா தேவனுக்கு அவருக்கு ஏற்றபடி இருக்கணுங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள யார் பிரவேசிக்க முடியாது? ஆவிக்குரிய ராஜ்யத்துல யார் பிரவேசிக்க முடியாது? ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கவில்லை என்றால் அடுத்த ஸ்தானத்துக்குள்ள உங்களால பிரவேசிக்கவே முடியாது, போகவும் முடியாதுங்க. யாரும் பரலோகத்துக்குள்ள கடந்து போகவே முடியாதுங்க. நித்திய ராஜ்யத்துக்குள்ள உங்களால பங்கு பெறவே முடியாதுங்க. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் இருந்தால் மாத்திரம்தான் நிச்சயமாய் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு இங்கேயே இந்த ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசிக்காம அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் தான் தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஆவியின் ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்கணுங்க. எல்லாம் கிறிஸ்தவர்களும் இதுக்கு பாரப்பட்டு இருக்கணும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காதவர்கள் யார்? இந்த ராஜ்யத்துக்குள்ள யாரால பிரவேசிக்க முடியாது என்பதை குறித்து 1 கொரிந்தியர் 6:10 வாசிக்கிறோம். திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதே இல்லை. இவங்க எல்லாருமே இந்த ராஜ்யத்துக்கு போகவே முடியாதுங்க. ஏனென்றால் இவருடைய எண்ணங்கள் சரியில்லை. திருடுறது, பொருளாசை இருக்கிறது, வெறியரும், உதாசனம் பண்றது, கொள்ளைக்காரர்கள், இவங்க எல்லாருமே நிச்சயமா இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திலும் பிரவேசிக்க முடியாது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? ஏன் நாமோ இந்த உலகத்துல இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள உட்பட்டவர்களா இருக்கணுங்க. இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் இன்றும் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்குதுங்க. இந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அநேக ஊழியக்காரர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இன்னும் வரைக்கும் இருக்கிறாங்க. நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய விசுவாசிங்க இந்த ராஜ்யத்துக்குள்ள இல்லை. சும்மா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் வேஷம் போடுகிறவங்க. ஆனா உண்மையா இருக்கிறவங்க தெய்வனுக்குள்ளே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த ராஜ்யத்துக்குள்ள. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் மத்திய சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். மத்திய சுவிசேஷம் 43ஆம் வசனத்துல இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் யார், யார் இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு சத்தியத்தை குறித்து மத்திய சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறாரு.
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான். ஐயா, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் மாத்திரம்தான் இந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்க முடியுங்க. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே நீங்க இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க நீதிமானா இருக்கணும். நீதிமானா இல்லாதவர்கள் நிச்சயமா இந்த ராஜ்யத்துக்குள்ளே உட்பட்டவர்களா இருக்க முடியாது. நீங்க ஆவிக்குரிய ராஜ்யத்துல இல்லை அப்படின்னா நிச்சயமா அடுத்தது நீங்க கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. அடுத்தது 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள உங்களால பங்கு பெற முடியாது. அடுத்தது நீங்க எல்லாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது. அப்போ நாம என்ன செய்யணும்? முதல்ல நாம் நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லது இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே நாம் உட்பட்டவர்களாய் உள்ளே இருக்கிறவர்களாய் அந்த ராஜ்யத்திற்கு நாம் ஒருவராய் இருக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்யணும்? நாம் ஒரு நீதிமானாய் மாறப்படணும். எப்படி நீதிமானாய் மாறப்படுவது? தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய இரத்தத்தினால நம்ம என்ன பண்ணோம்? நீதிமான்களா ஆக்கப்பட்டிருக்கிறோங்க. நீங்க எல்லாருமே முதலாவது தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கணுங்க. நாம் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? கொஞ்ச நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க. நாம தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். நாம அந்த இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோமா? இயேசுவின் இரத்தத்தினாலதாங்க சகல பாவங்களை கழுவ முடியும். வேற எந்த ரத்தத்தினாலும் கழுவ முடியாதுங்க. இதை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீ மாம்சம் அல்லது மிருகத்தின் ரத்தத்தினாலோ இல்ல பறவைகள் ரத்தத்தினாலோ உன்னுடைய பாவம் கழுவப்படாது. தேவன் சொல்லுகிறார், ஒரு பரிசுத்தம் உள்ள மனிதனுடைய ரத்தமே உன்னுடைய பாவத்தை கழுவ முடியுங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாதாக. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தேவன் இப்பூமிக்கு வந்து அவர் மனுஷனாக சாயல் எடுத்து மனுஷனாக பிறந்து மனுஷனாக வளர்ந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினாருங்க. அந்த ரத்தத்தினால கழுவப்படுகிறதுனால நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோங்க. எந்த மனிதன் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்ட ரத்தம் என்று தீர்மானித்து அதை விசுவாசிக்கிறானோ, அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறானோ, அந்த ரத்தம் கழுவப்படுவதனாலே அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறாங்க. ஏனென்றால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் நீதிமான்கள் ஆக்கப்படுவீங்க. நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்றால் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுங்க. ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் இருந்தால் நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தா நிச்சயமாய் நீங்கள் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் ஜீவிப்பீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்தது, இரண்டாவது, நம்ம நீதிமானாய் ஆகுவதற்கு என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம், அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது, நமக்கு கீழ்ப்படிதல் தேவைங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த கீழ்ப்படிதல் எந்த மனிதனுக்குள்ள இருக்கிறதோ அந்த மனிதன் நீதிமானாய் காண முடியும். நாம் கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய சத்தியத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அவர் சொன்னா அதன்படி நடக்கணுங்க. அவர் பரிசுத்தமாயிருந்தா பரிசுத்தமா இருக்கணும். அவர் அந்த பாவம் செய்யாதனா பாவம் செய்யக்கூடாது. நீங்கள் அப்படி ஜீவிக்கிறவர்களாய் இருக்கணும். அப்படிப்பட்ட ஜீவியம் உங்களுக்குள்ளே இருக்குதா? எந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறானோ, அந்த மனிதன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். அந்த நீதிமான் நிச்சயமாய் ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே உட்பட்டவனாய் இருப்பான். அந்த மனிதன் 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே பங்கு பெறுவதற்கு பங்குள்ளவனாய் இருப்பான். அந்த மனிதன் தேவனுடைய நித்திய ராஜ்யமாயிருக்கிற பிதாவின் ராஜ்யத்திலே பங்கு பெறுவான். தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. உடைய ஆத்துமா, உடைய ஆவி, உடைய சரீரம் கீழ்ப்படுகிறதா?
தெய்வத்துக்கு மகிமை உண்டாவது. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்துக்கு உட்பட்டவராய் இருக்கிறையா? தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? எதற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும்? தெய்வத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு நீதிமான் என்றால் முதலாவது நாம் தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். என்ன அவருடைய சத்தியம்? அவர் நமக்கு ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்திற்கு உட்பட்டவர்களாய் ஜீவிக்காதபடிக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற இந்த பாவ காரியத்தை விட்டு விலகி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. நோவாவுடைய காலத்திலே அநேகர் அதாவது உலகத்தில் அத்தனை பேரும் பாவத்துக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் இவன் ஒருவன் மாத்திரம், நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரம்தான் தேவனுடைய கண்களுக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டாருங்க. அதனால தான் தேவன் பேழையை உண்டாக்க சொல்லி, தேவன் அந்த பேழைக்குள்ளே நோவாவும் அவருடைய குடும்பத்தையும் உள்ளே அனுப்பி அவர்களை ஞானஸ்தானத்துடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வைத்து முழுகின ஞானஸ்தானத்துக்குள்ளே கொண்டு போறாருங்க. அப்படி தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசிங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட்டேன். உலகத்திலே ஒருவரும் நீதிமான்களாக காணப்படல. யார் தனக்குடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களோ, யார் அந்த பேழைக்குள்ளே போனார்களோ, யார் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்தார்களோ, அவர்கள் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டார் தேவன். அல்லேலூயா. நீங்கள் ஞானஸ்தானத்திற்கு உட்படுத்து அதற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவீங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பான் ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறேன். தேவனுடைய கட்டளையின்படி நடக்கணுங்க. அவருடைய நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருக்கணுங்க. அவருடைய கட்டளை என்ன? அவருடைய நியாயங்கள் என்ன? ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவன் ஞானஸ்தானத்திற்கு முதல்ல ஒப்பு கொடுக்கணும். இது கர்த்தருடைய கட்டளைங்க. ஒரு கிறிஸ்துவன் இந்த உலகத்திலே கிறிஸ்துவனா ஜீவிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய முதல் கட்டளை, அவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் வேர்பிரித்து ஞானஸ்தானத்திற்கு உட்பட்டு கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய ஞானஸ்தானம் எப்படி இருக்குது? நீங்க யாரிடத்துல ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறீங்க? நீங்க ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றால், இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால், நிச்சயமாய் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியை நிரம்பி இருக்க வேண்டும். உங்களுடைய ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியினால நிரம்பி, அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாரா? முழுகின ஞானஸ்தானத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறீர்களா? இதுதான் கர்த்தருடைய சத்தியங்க. இதுதான் தேவனுடைய கட்டளைங்க. இந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு ஊழியக்காரர்கிட்ட, எப்படியோ இருக்கிற ஊழியக்காரர்கிட்ட நீங்க ஞானஸ்தானம் எடுக்கவே கூடாது. பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறார்களா? அந்த ஊழியக்காரர் பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிறாங்களா? தேவ ஆவியானவர் தான் அவர்களை வழி நடத்துகிறாரா? அப்படி கேள்விப்பட்டு நீங்கள் கரெக்டாக சரியான ஒரு சபைக்குள்ளே இருந்து நீங்கள் தேவனுடைய அந்த ஞானஸ்தானத்திற்கு கீழ்ப்படிஞ்சு எடுத்துக்கணுங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டுதான். கீழ்ப்படுகிறவர்கள் நிச்சயமாய் நீதிமான்களாய் இருப்பார்கள். அடுத்தது மூன்றாவது, யார் நீதிமானா இருக்க முடியும்? மூன்றாவது, விசுவாசம். விசுவாசம் இருக்கணுங்க. நமக்கு விசுவாசம் இருக்குதா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையே அல்லது ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நமக்கு மிக முக்கிய விசுவாசங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். எப்படி விசுவாசிக்கிறோம்? நீங்க எல்லாரும் எப்படி விசுவாசிக்கிறீங்க? அநேக ஊழியக்காரங்க ஐயா தானும் விசுவாசமா இருக்கிறதுல தன்னுடைய விசுவாசிகளையும் விசுவாசத்துக்குள்ள கொண்டு போறது இல்லைங்க. ஆனா பேர் மாத்திர விசுவாசிகள். ஏன்னா விசுவாசத்துக்குள்ள இருக்குது. எதை பார்த்தாலும் எந்த மனிதராவது நம்புறது. முதல்ல தேவனை நம்புறது இல்லை. தேவன் மேல் விசுவாசம் இருக்கிறது இல்லை. முதல்ல நம்ம பணத்தின் மேலேயோ, பொருள் மேலேயோ, மனிதன் மேலேயோ, மருந்துகள் மேலேயோ, இல்லை ஏதாவது ஒரு டாக்டர் மேலேயோ, ஒரு ஹாஸ்பிட்டல் மேலேயோ
இதன் மேலதான் நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களே தவிர இயேசு மேல் நம்பிக்கை இல்லைங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு ஊழியக்காரரு அவருடைய பிள்ளை குழந்தை பிறக்குவதற்கு முன்பதாக வயிற்றிலேயே அந்த ஊழியக்காருடைய குழந்தை தலை சிறிதா இருக்குது, அது பிறந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த ஊழியக்காரருக்கும் அந்த பாஸ்டர் அம்மாவுக்கும் ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. என்ன செய்யணுன்றே தெரியல, என்ன செய்யறதுன்ற கூட புரியல. உடனே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக விசுவாசத்துல உண்மையா இருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமா இந்த குழந்தை தேவன் நிச்சயமா பரிசுத்தத்தோடு எல்லா விதமான பலத்தோடு கூட நிச்சயமாய் பிறக்கும்படி தேவன் உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட இருந்தாங்க. டாக்டர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க இந்த குழந்தை இப்பவே கலைச்சிடுங்க, அது இருந்தா நிச்சயமாய் அந்த குழந்தை வளர்வது கஷ்டம், அது ரொம்ப பாதிப்புக்குள்ள இருக்கும் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் இவர்கள் எதையும் தலையில போட்டுக்கிறாங்க, தெய்வன் மேல் விசுவாசமா இருந்தார்கள். தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. 10 மாதம் ஆனது, குழந்தை பிறந்ததுங்க. எல்லா டாக்டர்களும் ஆச்சரியம். ஏனென்றால் குழந்தை ஆரோக்கியமாய் பலத்தோடு, எல்லா குழந்தைகளும் ஒரு பலனுள்ள குழந்தை பிறந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஆரோக்கியமாய் பிறந்து நல்லா வளர்ந்து கொண்டு இருக்குது இன்ன வரைக்குங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஊழியக்காரருக்கு முதல்ல விசுவாசம் இருக்கணுங்க. அடுத்தது விசுவாசிகளுக்கு விசுவாசத்தை கூட்ட முடியும். நாம் அப்படி விசுவாசத்தை கூட்டுகிறோமா? நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா? எடுத்த உடனே நாம் ஏதோ ஒரு டாக்டரை நம்புறோம், ஏதோ ஒரு பணத்தை நம்புறோம், யாரோ ஒரு மனிதனை நம்புறோம் தவிர தேவனை நம்புறதே இல்லைங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் ரோமர்ல வாசிக்கிறோம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தினால நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. 2வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையை பிரவேசிக்கவும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலைத்து கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று வாசிக்கிறேங்க. ஆமாண்டா தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினால தான் நாம் நீதிமான் ஆக்க முடியுங்க. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நீங்க இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா ஒரு நீதிமானா இருக்கணுங்க. நீதிமான் ஒருவன் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்க முடியும். நீங்க எப்படி ஜீவிக்கிறீங்க? உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்குது? விசுவாசமா இருக்குதா? ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம எப்பொழுதுமே விசுவாசத்துல வாழ்றதே இல்லைங்க. நமக்கும் விசுவாசத்துக்கு ரொம்ப தூரம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசமே இல்லை. எடுத்த உடனே ஏதாவது ஒரு வழி, உடனே மாத்திரை மருந்து. இயேசு உனக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவருடைய காயம் உன் நிமித்தமாய், உன் மீறுதல் நிமித்தமாய் தான் காயப்பட்டார். அந்த காயம் ஆறப்பட்டு தழும்பாகி அந்த தழும்புகளாலே உன்னை குணப்படுத்துவார் என்றுதான் ஏசாயா 53:5 வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வசனம் உண்மை என்று நீ விசுவாசித்தால் நிச்சயமாய் உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீ தேவனைத்தான் விசுவாசிப்பாய். எந்த மாத்திரையோ மருந்தையோ எந்த டாக்டரையோ நீ விசுவாசிக்க மாட்டாய், நம்ப மாட்டாய். தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவன் சொன்னார் என்றால், அந்த வார்த்தை நீ விசுவாசிக்கிற என்றால், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்ணீரின் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அவர் மாற்றுவார் என்று நீ இன்று விசுவாசித்தால் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உன்னுடைய விசுவாசத்தை கேற்றபடியாய் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் நிச்சயமாய் நீதிமான் ஆக்கப்படுவாய். நீ எப்படி விசுவாசிக்கிற? உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ஆபிரகாமை ஏன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொன்னார்? எந்த நிலையில் இருந்தாலும் அவன் தேவனை விசுவாசிக்கிறவனாய் இருந்தான். 75 வயசுல அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்ப, நீ இந்த உலகத்தில் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டார். 75 வயதுல சொல்லுகிறார். 99 வயது வரைக்கும் அவருக்கு குழந்தையே இல்லை. 24 வருஷம் தேவனுக்காக உண்மையாய் விசுவாசத்தோடு இருந்தார். யோசித்து பாருங்க. 24 வருஷம்
அவர் தேவன் மேல் விசுவாசமா இருந்தாரு. இன்னைக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, 3 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்ல. உடனே நாம தேவனை விசுவாசிக்கிறத மறந்துடுறோம். உடனே ஏதாவது டாக்டர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து எப்படியாவது குழந்தை நிற்கும்படியாய் செய்யறதுக்கு எத்தனையோ டாக்டர்கள் எத்தனையோ வைத்தியங்களை தேடி தேடி ஓடுகிறோம் தவிர ஒருவருக்கும் இன்னும் அந்த குழந்தை ஸ்லாக்கியம் கிடைக்காத காரணம் என்ன? நீ கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாமல் இருப்பதினால்தான். நீ இன்று கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தால் நிச்சயமா உன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க அவராலே முடியும். அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவருடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தது உண்மை என்றால் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் அதே கிரியை செய்ய அவராலே முடியுங்க. அதை விசுவாசிக்கணும். ஆபிரகாம் விசுவாசித்தான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த நேரத்திலும் தேவனை மாத்திரம் விசுவாசிக்கிற ஒரு தன்மை உள்ளவனாயிருந்தான். உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நீங்க பிசினஸ்ல பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க, வேலை ஸ்தலத்துல செய்றீங்க, எல்லா நேரத்திலையும் எல்லா மனிதர்களையும் நம்புறீங்களே தவிர இயேசுவை நம்புற வேண்டியது சூழ்நிலைக்கே வரமாட்டேன்றீங்க. இயேசுவே நம்ப மாட்டேன்றீங்க. காரணம் ஏன்? கர்த்தர் மேல் நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்குது உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு. கிறிஸ்துவா இருந்து கூட அநேக ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை. காரணம் என்ன? அல்லேலூயா. பிசாசானவனுடைய இருதயத்தின் கண்கள் குருடாக்கி வைத்திருக்கிறாங்க. குருடாக்கி வைத்திருக்கிறான். அதன் நிமித்தமாக தான் உங்களால விசுவாசத்துக்குள்ள வளர முடியல. ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் விசுவாசத்திலே உண்மையுள்ளவனாய் இருக்கணும். அல்லேலூயா. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். ஏன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிற இயேசுவை நீங்க விசுவாசிக்க மாட்டேன்றீங்க? இயேசுவை நம்ப மாட்டேன்றீங்க. இயேசு உன்னுடைய பாவத்துக்காகத்தான் அவர் சிலுவையிலே மரித்தார் என்றால் நிச்சயமாய் நீ இனி பாவம் செய்ய மாட்டாய். நீ விசுவாசிக்காததுனால தான் இயேசு என்னுடைய பாவத்துக்காகத்தான் மரித்தார் என்று நீ விசுவாசிக்காததுனால தான் தொடர்ந்து போய் நீ பாவம் செய்து கொண்டே இருக்கிறாய். தேவனுடைய பிள்ளையே, உனக்காக உன் பாவத்துக்காகத்தான் அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்து தன் ரத்தத்தை முழுமையா சிந்தினார் என்று நீ விசுவாசித்தால் நிச்சயமாய் இனி நீ பாவம் செய்ய மாட்டாய். அல்லேலூயா. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் நீதிமான்கள். நீதிமான் ஒருவர் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்க முடியுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாய் நீங்கள் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே உட்பட்டவர்களாய் இருக்கணும். இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் இன்று நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ராஜ்யத்தை குறித்து யோசித்து பாருங்க. கிறிஸ்துவர்களுக்கு என்று ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் இன்று கிரியை செய்து கொண்டே இருக்குதுங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராஜ்யத்தில் நீங்கள் உட்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? இந்த ராஜ்யத்துக்குள்ள உள்ளே இருக்கிறீங்களா? நீங்க தெய்வ ஊழியக்காரர்களா இருக்கிறீங்களா? உண்மையான விசுவாசிகளா இருக்கிறீங்களா? தெய்வ பிள்ளையை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த ராஜ்யத்திற்கு உண்மையா இருக்கிறீங்களா? கர்த்தருக்காக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி வச்சிருக்கீங்களா? தேவனுடைய சத்தியத்திற்கு ஏற்றபடி நீங்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுள்ளதாக ஞானஸ்தானத்திற்கு உட்பட்டவர்களா இருக்கிறீங்களா? மூன்றாவது, விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டது உண்மையா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது, நாம் நீதிமான் ஆக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நான்காவது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? நான்காவது, அதுதான் முக்கியம். இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துல இருக்கணும் அப்படின்னா நீ ஊழியக்காரராயிரு, இல்ல விசுவாசியாயிரு, யாராயிரு பரவாயில்ல. ஆனா நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறியா? பரிசுத்த ஆவி பெறாமல் ஒருவரும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுங்க. ஏன் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி இல்லாம உங்களால வாழவே முடியாது. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள இருக்கவே முடியாது. ஆவிக்குரிய ராஜ்யத்துல இல்லை அப்படின்னா நிச்சயமா நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரரே இல்லை. ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இல்லையா? பரிசுத்த ஆவி பெறலையா? நிச்சயமா நீங்க இந்த ராஜ்யத்துக்குள்ள இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணுங்க.
தெய்வத்துக்கு மகிமைண்டதாக. அன்று 120 பேரு மேல் அறையிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டாங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவேல்ல வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மாம்சமான யாவர் மேலும் இவருடைய ஆவி ஊற்றப்படுகிறது என்றால் நிச்சயமாய் நாம் எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாம நிச்சயமாய் நாமும் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுங்க. நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதே இல்லைங்க. நிறைய சபைகளில் நாம் கேள்விப்படுகிறோம். தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதா. அநேக விதமான சத்தியத்திற்கு கீழ்ப்படிஞ்சு அநேக சத்தியங்களை கேட்கிறாங்களே தவிர யாரும் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிறது. அல்லேலூயா. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் பரிசுத்த ஆவிக்கு நாம் இருக்கிறோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அப்படிதான் நம்ம நடக்க முடியுங்க. நம்ம கண்ட்ரோல்ல இருக்காதுங்க. நம்ம இஷ்டப்படி நாம் நடக்கவே முடியாது. நம்ம வியாபாரம் பண்றோம், வேலை செய்கிறோம், பிஸ்னஸ்ல இருக்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம், மனைவி, கணவன், பெற்றோர், பிள்ளைகள் இவ்விதமான சொந்தத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி சொல்லி கொடுப்பார் என்றால் அவ்வளவு கனத்தோடு, பாவத்தின் எச்சரிக்கையோடு, நீதியின் வழியோடு கூட ஒவ்வொரு நாளும் எச்சரித்து சொல்லுவாங்க. அதனால தான் அநேகர் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதில்லை. பரிசுத்தாவை பெறாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய இருதயம் கடினம். ஏன்னா பாவத்தை விட்டு வர முடியாது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவி இல்லாம உங்களால நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன் ஊழியக்காரராக இருக்கிற நீங்க கூட அவ்வளவுதான். பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க சபை நடத்தலாம், சத்தியத்தை போதிக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது போல பேச முடியாதுங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாதா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியே இல்லை, பரிசுத்த ஆவி பெறல. ஆனாலும் அவர் சத்தியத்தை நல்லா போதிப்பாருங்க. எப்படி போதிப்பார் என்று நான் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு நாள். தெய்வத்துக்கு மகிமுண்டதாக. அவருடைய வீட்டுல பைபிளோடு கூட அநேக புத்தகங்களை அடக்கி வச்சிருக்கிறார். பைபிளுடைய அதோடைய விளக்கத்தை இன்னொரு புத்தகம், அதோடைய விளக்கத்துக்கு இன்னொரு புத்தகம், இப்படி ஆராய்ந்து தான் சத்தியத்தை போதிக்கிறாங்க. தெய்வத்துக்கு மகிமுண்டதாக. இது மனிதனுடைய இருதயத்தை தொடாதுங்க. இது மனுஷனுடைய இருதயத்தை தொடாது. மனுஷனுடைய கண்களும் அவனுடைய மனதும் சந்தோஷத்துக்குள்ள வரும் தவிர அவனுடைய ஆத்துமா மாறப்படாதுங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊழியக்காரரோடு இறங்கி வந்து அவருக்குள் இருந்து பேசுகிற வார்த்தை இருக்குது பாருங்க. அது சுருக்கமா இருந்தாலும் ஒரு ஆத்துமாவை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருங்க, கண்ணீரிலிருந்து கொண்டு வருங்க. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் எத்தனை சத்தியங்கள் நீங்க கேட்டாலும் பரிசுத்த ஆவியினால கேட்கறது தான் உங்களுக்கு ஜீவனா இருக்குங்க. அதுதான் உங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகுங்க. பரிசுத்த ஆவி இல்லாத ஊழியமோ, பரிசுத்த ஆவி இல்லாத விசுவாசிகளோ நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அல்லேலூயா. தெய்வத்துக்கு மகிமை என்றாதான். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவுண்டையிலே போகவே முடியாது என்று சொன்னாருங்க. ஆம் தெய்வ பிள்ளைகளே, அவரே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறாரு. அவரை அல்லாம நாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனா இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தேவனை சொல்லுகிறார், நான் பிதாவண்டையிலே போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் என்னை குறித்து சாட்சி சொல்லுவார். என்னை பற்றி அவர் தான் சொல்லுவார். அவர் எப்படி வழியை சொல்லுவாரு, அவர் எப்படி சத்தியத்தை சொல்லுவாரு, எப்படி ஜீவனை சொல்லுவார் என்று பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லுவார். இயேசுவை பற்றி நமக்கு விளக்கம் தேவை. இயேசு யார் என்ற விளக்கம் நமக்கு உண்மையா புரியணும் அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவி வேணுங்க. பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு மனிதன் இயேசுவை பற்றி சொல்லவே முடியாது. தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதா. இயேசுவை பற்றியே தெரியாது. தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே, புதிய உடன்படிக்கையுடைய அப்போஸ்தலர்கள், புதிய ஏற்பாட்டினுடைய அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகுதான் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் இயேசுடைய ரகசியம், இயேசுடைய காரியங்கள் குறித்து அவர்களுக்கு முழுமையாய் தெரியல. என்ற எல்லாருமே மாம்சீகமாகத்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. இயேசுவோடு கூட நடமாடினவர்களே அப்போஸ்தலர்களும் சரி, அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி வந்த பிறகுதான் சத்தியத்தை சுவிசேஷமாய் போதிக்கும்படியாக அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுங்க. அப்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குதா? தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும். நான் இந்த 4 காரியத்தோடு முடிக்கிறேன். முதலாவது, நீங்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நீதிமானாய் காணப்படுங்க. இரண்டாவது, தெய்வத்துக்கு மகிமை உண்டதாக கீழ்ப்படிதல் இருக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். இயேசுடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது, விசுவாசத்திலே உண்மையா இருக்கணும். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நான்காவது, உங்களுடைய ஜீவியம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவரும் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நீங்க பரிசுத்த ஆவி பெற்றால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போகணுங்க. அப்படிப்பட்ட ஊழியத்தோடு பங்கு பெறுங்க. அப்படிப்பட்ட ஜீவியத்தில் நீங்க உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்களா? இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள, இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே உண்மையான ஒரே ஒரு ராஜா தான் பரிசுத்த ஆவியானவருங்க. அந்த ராஜா, அவர் சட்ட திட்டங்கள் எல்லாமே உண்மையானது. அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், இயேசுவை பற்றியும், சகல பரலோகத்தை குறித்து பற்றியும் எல்லாவற்றையும் அவர் போதிக்கிறவராய் இருக்கிறார். அவரோடு கூட உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகுதான் ஊழியக்காரர்களாய் இருக்கிறாங்க. இந்த ராஜ்யத்தில் இருக்கிற உத்தியோகஸ்தரான ஆசாரியர்கள் அல்லது ஊழியக்காரர்கள், அவர்கள் எல்லாருமே இந்த சத்தியத்தின் சட்ட திட்டங்களுக்கு உண்மையாய் இருக்கிறார்கள். அப்படி நாம் ஜீவிக்கிறோமா? அப்படி நீங்கள் ஜீவித்தால் நிச்சயமாய் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே உண்மையாக இருப்பீங்க. இந்த உண்மையான ராஜ்யத்துக்குள்ளே உண்மையாக இருந்தீர்களா, நிச்சயமாய் நீங்கள் எல்லாரும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் யாவரும் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். தேவனை நோக்கி பார்க்கலாம். தேவனுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கலாம். பரலோகத்திலே வாசல் செய்கிற எங்கள் பரமபிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனால் அதெல்லாம் நிலையில்லாத ராஜ்யம் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது நாங்கள் கேள்விப்பட்ட இந்த 3 ராஜ்யம் மிக முக்கியமான ஆண்டவரே, ஆவிக்குரிய ராஜ்யமும், அடுத்தது 1000 வருஷ அரசாட்சியின் ராஜ்யமும், மூன்றாவது நித்திய ராஜ்யமும் ஆண்டவரே, இது நிலையுள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே இப்பொழுது ஆவிக்குரிய ராஜ்யமா இருக்கிற இந்த ராஜ்யம் கிரியை செய்து கொண்டு இருக்க ஆண்டவரே, வழி நடந்து கொண்டு இருக்க ஆண்டவரே. இதுல நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன்னா, நாங்கள் எல்லாரும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? இந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி நாங்கள் ஜீவிக்கிறோமா? நிச்சயமாய் நாங்கள் ஜீவித்தோம் என்றால் நிச்சயமாய் நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்குள்ளே, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சூரியனை போல பிரகாசிப்போம் ஆண்டவரே. எங்கள் நீதிமானங்கள் ஆக்கப்படும் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷை அடையாளத்தோ கூட நாங்கள் யாவரும் அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரே, உடைய வல்லமையினால் உண்மையாய் உத்தமமாய் நடக்க எங்களை பலப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. எங்களை கழுவப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேலையாய் பரிசுத்த ஆவி பெறாத ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. இதோ யோவேல்ல வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. கடைசி காலங்களில் ஆண்டவரே, இதோ கடைசி காலத்தில் வந்திருக்கிற எங்கள் யாவருக்குள்ளும் ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை பெறாத ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தேவ அபிஷேகத்தால் நிரம்பி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, உமக்காய் நீதிமானான் ஜீவிக்கும்படியாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய கிருபை கூட இருக்கட்டும். நீர் வழி நடத்தும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே. இவர்கள் உம்முடைய ராஜ்யத்துக்குள் உட்பட்டவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ராஜ்யம் ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவதனாலே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டு ஒவ்வொரு நாள் நடந்த ஆண்டவரே, உம்முடைய வருகையில் காணப்பட உதவி செய்யும். உம் சித்தம் ஜெயமாய் மாறட்டும். நீரை பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் யாவரும் இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று என்னாலும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே வர உங்களை யாவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.